நேத்து தான் வந்து டீமன் ஸ்லேயர் ஹஷ்ரா ட்ரைனிங் பார்த்து முடிச்சேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. சின்ன ஒரு ஆர்க் தான். 8 எபிசோட் தான் இருந்துச்சு. பட் ஓகே, நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதானே. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருந்துக்க வேண்டியதான். ஹஷ்ரா ட்ரைனிங் ஆர்க் நான் உள்ள வந்தப்ப நான் ரொம்பலாம் பெருசா எதிர்பார்க்கவே இல்லை. அதான் சொன்னேன், டீமன் ஸ்லேயரோட ஹைப்ல கொடுத்து அதுக்கப்புறம் பெரிய பிரேக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் வந்துச்சு இந்த ஹஷ்ரா ட்ரைனிங் ஆர்க்கு. எனக்கு அது பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸே எனக்கு கொடுக்கல ஆரம்பிக்கிறப்ப. ஓகே, சும்மா ஒரு 8 வாட்ச் அவ்வளவுதானே. அது ஒரு சின்ன சின்ன ஆர்க்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஸோ சும்மா போட்டேன். பாருங்க, வியூவர்ஷிப் நல்லா ட்ராப் ஆயிருக்கு. ஆக்சுவலி 6.9, 6.16, ஆவரேஜா 6 வந்துருச்சு பாருங்க. சம்வேர் இது கொஞ்சம் மிஸ் அண்ட் ஹிட் மாதிரி தான் இருந்திருக்கு. யாருக்குமே இது பெருசா பொருட்படுத்தலன்னு நினைக்கிறேன் இந்த சீசனை. ஆனா எனக்கு ஆக்சுவலி பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோட் பார்த்தேன். ஓகே, இது இந்த டோன்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு ஆக்சுவலி. ஓகே, டன். இந்த ரெக்கவரி அண்ட் ட்ரைனிங் அவ்வளவுதான். அது கொஞ்சம் எனக்கு ஒரு ஒரு சில்ட்ரன் ஸ்பெசிஃபிக்கா பண்ண மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்க பார்த்து படத்துக்கு உள்ள வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் டீசன்ட் வாட்ச். அஷிரா ட்ரைனிங்கா இருக்கு. என்ன இதுல ஒரே ஒரு சோகம், இதை பத்தி தான் ஆக்சுவலா டீட்டெயிலா பேசுவோம். பட் ஆனால் நான் ஓவரால் என்டர் சீரிஸ்மே உங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன ஏதுன்னு. இதுல இருக்க ஒரே ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ் என்னன்னா, ஜெனிட்ஸோவை பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒரு 1-2 எபிசோட் மட்டும் தான். அந்த ஃபைனல் ஸ்டோன் ஹஷர் ஆகிட்ட ட்ரைனிங் ஆகிறப்ப தான் ஒரு மீட் பண்ணுவாங்க, எல்லாரும் ரீக்ரூப் ஆவாங்க. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஜினிட்ஸை யாரு, தலைவன் என்ன பண்ணா, அந்த நெசுக்கோ சான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தலைவன் எங்க போனானே தெரியாது, அப்படி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் பெரிய வருத்தம். நெசுக்கோவையும் சுத்தமா இந்த சீசன்ல நமக்கு பெருசா காட்டவே இல்லை. அது ரெண்டு மெயின் ரொம்ப ஃபேவரபிளான ஒரு கேரக்டர்ஸே காணும் 2 பேருங்கிறதால எனக்கு ஓகே. அது இல்லாம நம்ம டாஞ்சிரோ வச்சு ஒரு ஒரு சீசனோட ஒப்பேத்துற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் ஃபைன். நமக்கு அகைன் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கே தான் நான் சொன்னேன், நமக்கு இதுதான் கிடைக்குன்னு இருந்தா கடைசியை வச்சு சந்தோஷம் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா இது எண்ட் பண்ண விதம் இருக்குல்ல, லைக் இப்ப பாருங்க, சீசன் ஐ மீன் எபிசோட் 8 லாஸ்ட் எபிசோட்ல பயங்கரமான ஒரு அனிமேஷன் ஒர்க். அதெல்லாம் சும்மாவே சொல்லக்கூடாது. நல்லா 3D லெவல்ல பயங்கரமா அனிமேஷன்ஸ்லாம் பண்ணி, அனிமே தான் அந்த ஒர்க்ஸ், அந்த வேர்ல்ட் பில்டிங்லாம் பயங்கரமா பண்ணி சூப்பரா, அந்த எக்ஸ்ப்ளோஷன் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபைனல் அவங்க எமோஷனா உள்ள எமோஷனலா நமக்கு ஒரு கனெக்ட் ஒன்று இருக்கும்ல, ஹஷராஸ் எப்படி அசம்பிள் ஆகுறாங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம தலைவன் ஸ்டோன் ஹஷரா வந்து ஒரு சுத்தம் பாருங்க, சிலம்ப சுத்துற மாதிரி ஒரு சங்கிலி. ஆனா வேற லெவல்ல இருந்துச்சு. அகைன் அந்த ஒரு எண்ட் பேட்டர் மட்டும் தான் ஒரு ஹையே கொடுத்துச்சு. அது மாதிரி வரைக்கும் ஒரு 8 ஓகே, ஒரு சாதாரண ஒரு ஆர்க் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அந்த பேட்டில் அந்த அந்த ஒரு ஒரு ஓப்பனிங், அப்புறம் இன்ஃபினிட்டி ஆர்க், அந்த கேசல்குள்ள எப்படி விழுறாங்க, அது எல்லாமே இட் வாஸ் வெரி வெரி ஃபைன். அதுதான் அடுத்த வரப்போற 3 படம், இன்ஃபினிட்டி கேசலோட ஆர்க்கோட 3 ட்ரியாலஜியா படமா பண்ண போறாங்க. தெரிஞ்சு நல்லா கல்லா கட்டிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாங்கா படிச்சவங்க ரீடர்ஸ் மத்தியில ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுதான் இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன் படம். ஆனால் இந்த சீசன் எண்டிங் பார்த்தோட நமக்கே அடுத்தது படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுத்துச்சு. இது எப்படி இது ஒரு 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 வருஷம் 1.5 வருஷம் ஆறப்பட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்த இந்த ஹை வந்து மறந்துடுவோம். அப்போ நம்ம என்ன எமோஷ்னலாக எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. திரும்பவும் ரீகேப் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். மேபி சப்போஸ் அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ, ஒரு கமெண்ட் செக்ஷன் ஏதாவது தெரியப்படுத்துங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சீசன் என்ன, ஸ்பாய்லர்ஸோட எந்த ஒரு அலர்ட்டுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்போ படம் எது வரைக்கும் வந்துருக்குங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் படம் பார்க்க போகலாம். படம் முடிச்சுட்டு கூட நான் ரியாக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த சீரீஸ்க்கு நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் என் என்டர்டெயின் முடிச்சுங்கிறதால தான் நான் IMDb என்னோட ஸ்டார் ரேட்டிங்கும் என்னோட டொமேட்டோ மீட்டர் அண்ட் பாப்கார்ன் மீட்டர் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு அது ஜென்யூன்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு பெரிய ஒரு டீமன் ஸ்லேயர் பார்க்க போறேன் அப்படிலாம் எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு சாதாரண சீரிஸ் பார்க்க போறேன், அது எனக்கு பயங்கரமா பிடிச்சேன். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் வெரி வெரி குட். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். இப்போ முடிச்ச விதத்துக்கு இந்த கடைசி எபிசோட் பற்றி விட்டு நான் ஒன்று சொல்றேன். வில்லன் வந்து சின்ன ஒரு ஸ்பாய்லர் தான், பெருசாலாம் இல்லை, இருந்தாலும் ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். வில்லன் வந்து குரு, நம்ம டீமன் ஸ்லேயிங் காப்ஸோட குரு ஒருத்தர் இருப்பார், மாஸ்டர். அவரோட வீட்டுக்கு வருவார்.
ஸ்லோ மோஷன் நடந்து வருவாரு. நான் வந்து நான் நைட்டு பார்க்குறேன், ஒரு 2 மணி 3 மணி போல நைட்டு பார்த்துட்டு இருக்கேன். முடிச்ச உடனே லைவ் வரலாம் நினைச்சேன். சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல நாளைக்கு கூட பொறுமையா பார்த்துக்கலாம்னு நான் விட்டேன் நான். அந்த ஒரு ஸ்லோ மோஷன் நடந்து ஓகே, ஒரு எஃபெக்ட் கிஃப்ட்லாம் போட்டு பயங்கரமா ஒரு பில்டப்லாம் கொடுத்து ஃபைன், அதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் தலைவன் வில்லன் வந்துட்டு இங்க எனக்கு இவனை பார்த்து பயங்கர கோவமா நான் வரணும், இவனை பார்த்து வெறி வரும் கொல்றதுக்கு நினைச்சேன். எனக்கு அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி பார்ப்பாங்க. 2 குழந்தைங்க சாதாரணமா ஒரு பால் விளையாட்டு இருக்கோம். அப்போ போட்டான் பாருங்க ஒரு பாட்டு ஒண்ணு, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இவன் என்னடா இவன் லிட்டரலி குழந்தைங்களுக்கு இந்த ரைம் சொல்லி தர பாட்டு மாதிரி ஒரு பாட்டு. நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த பாட்டுல நல்லா இருந்துச்சு, எமோஷனலா அவங்க என்ன கடத்த வந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு 3 மணிக்கு எப்பா வில்லனே வந்துட்டான், முசானே வந்துட்டான், என்ன நடக்க போகுது, நம்ம மாஸ்டர் வந்து ஒரு வெட்டி முண்டோ வீணா போனதுன்றங்கிற மாதிரி டம்மி பீஸா படுத்து கிடக்காருன்னு நினைக்கிறோம். பையன் மிரட்ட போறான், கண்ணு தெரியாதனா சும்மா நினைச்சா, உடம்பு ஃபுல்லா இருந்ததுனா சும்மா நினைச்சியா, அப்ப பாரு என் தலைவன் சண்டை போட்டத போற, வீர சாவு கொடுக்க போறாங்கிற என் பேரல மைண்ட்ல இவ்வளவு தாட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, ஒரிசா நம்ம டம்மி பீஸ் நினைச்சோம், மாஸ்டர் யாருன்னு காட்ட போறாரு, நேரம் வந்துடுச்சு, அந்த மாஸ்டருக்கான நேரம், நீ எகிரேடி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உட்காந்துக்கிறோம். வில்லன் வந்து ஒரு ஒரு ரிலேஷன் ஒண்ணு, என்னடா இப்படி இருக்கு இந்த இடமே என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்க 2 குழந்தைங்க ஆடுறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு, அப்போ ஒரு பாட்டு போட்டோன்னே என்னடா தமிழ் படம் லெவல்ல இறங்கிட்டீங்க. நாட் சேயிங் தமிழ் படம் இஸ் பேட், பட்னா பாட்டுக்குன்னு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும்ல, இது இங்க இந்த ஒரு எமோஷன் சொல்ல ஒரு பாட்டு, இப்போ ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸா ஒரு பாட்டு, ஹீரோக்கு வந்து ஒரு லவ் ஃபீலா ஒரு பாட்டு, ஹீரோ வந்து டூயட் பண்ணணுமா அதுக்கு ஒரு தனி ஒரு பாட்டு, அப்புறம் ஹீரோ வந்து சோகமா இருக்காரு அதுக்கு ஒரு பாட்டு, அந்த எமோஷனல் ஆர்க்கு அதுல படத்தோட ஒரு ஒரு ஆர்க்கு வந்து பாட்டா டக்குன்னு ஒரு 4 நிமிஷம் சொல்றாங்க. அந்த மாதிரி பாட்டு போட்டுன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா ஜாப்பனீஸ் பாட்டு எல்லாம் போட்டுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். அது ரொம்ப கொஞ்சம் எனக்கு எனக்கு கொஞ்சம் டக்குன்னு ஆடா கொஞ்சம் ஆஃப் பீட்டா தான் இருந்துச்சு எனக்கு அது. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுனதாகட்டும், நான் மாஸ்டர் பேச பேச நினைச்சிட்டே இருக்கேன், இவன் ரொம்ப பேசுறான். எனக்கு என்ன அறியாம நான் மூசனை வெறுக்கிறேன் கைஸ், மூசன் நான் வெறுக்கிறேன். ஆனா என்ன அறியாம இன்னும் மாஸ்டர் ரொம்ப பேசுறாரு, மூசன் எப்போ வேணா போட்டுருவாங்க, இப்படி கையை கட்டா போதுமே, நம்ம மாஸ்டரோட தலையை சதுரிட்டுமே உட்காந்து இருக்கேன். இன்னும் மாஸ்டர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு, எப்போ வேணா போட்டுருவோம். என்ன அறியாம எக்ஸ்பெக்டிங் மூசன் டு ஒரு அன்எக்ஸ்பெக்டபிளான ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று கொடுக்க போறாரு, மாஸ்டர் சதற சதற ரத்தம் திருக்கி திருக்கி சாக போறாருன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கேன். அது எல்லாமே எனக்கு ரொம்ப நல்ல ஒர்க் ஆச்சுன்னு சொல்ல வரேன். இப்போ ஒரு ஆடியன்ஸ் நானு, எனக்கு இந்த கேரக்டர்ஸ் இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், என்ன இதுதான் பண்ண போறேன்னு என்ன ரூட் பண்ண வச்சு எங்க வேற விஷயம் நடக்குதுல்ல, அதுக்கப்புறம் வேற விஷயம் நடக்கும், நான் அதெல்லாம் ஸ்பாயிலர் நான் உள்ள போக மாட்டேன். பட் தட் வாஸ் வெரி குட். நான் ஒரு ஆடியன்ஸா இது நடக்க போகுதுன்னு உட்காந்துருக்கேன். ஐயோ மாஸ்டர் ஏதாவது பண்ணுங்க மாஸ்டர், என்ன மாஸ்டர் ரொம்ப நேரம் பேசினே மட்டும் இருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்க வேற ஒரு எமோஷன்ஸ், அங்க பயங்கரமா நல்லா 2 பேருக்குள்ள வார்த்தைகள்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறமேட்டா ஒரு விஷயம் நடக்கும். இவென்ச்சுவலி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் அவங்க எல்லாருமே இன்ஃபினிட்டி கேசல்குள்ள விடுறது தான் கான்செப்ட். இது ஸ்பாய்லர்னு நான் எடுத்துக்க மாட்டேன். இன்கேஸ் ஸ்பாய்லரா இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்கவே இல்லை. எப்போ முடிஞ்சுது? ஜூன் மாசம் 30ஆம் தேதியே முடிஞ்சுது. இப்போ என்ன ஜூலை 24, 24 நாள் பார்க்க என்ன பண்ணிட்டு இருந்தேன். அதனால இப்போ இனிமே 3 நாள் தான் கைஸ் ஸ்பாய்லர்லாம். 3 நாள் வரைக்கும் அமைதியா இருப்பேன், 2-3 நாள். அதுக்கு மேலாம் நீங்க பார்க்கலாம், அதுக்குள்ள நான் பொறுப்பு கிடையாது, நான் பட்டில் சொல்ல ஆரம்பிச்சிடும் பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் டிமன் ஸ்லேயர். ஹஷ்ரா இருக்கு, எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நான் ரொம்ப சூப்பரா எனக்கு ஒர்க் நல்லா பண்ணியிருந்தாங்க, எனக்கு கிளிக் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி காசல்னா நான் வந்து பர்சனலி மாங்காலாம் படிக்கிறதுல நான் வந்து படம் சீரிஸ் மட்டும் தான் மெயினாக பார்க்குறேன். ஸோ ஐ நோ சம் ஆஃப் யூ மைட் ஹேவ் இல்லை வேற யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் மாங்காலாம் படிச்சு பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணாங்கிற எக்ஸ்பெக்டேஷனாக வச்சிருப்பீங்க. சாரி, திஸ் இஸ் நாட் த பிளேஸ்ங்கிற மாதிரி. எனக்கு அதுக்கு அந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு அதை எனக்கு அந்த சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான். அடுத்தது வரப்போகிறது 3 படம். அதை பற்றி வேணா சின்னதா நான் சொல்றேன். பாருங்க, அடுத்தது ஃபிலிம் ட்ரியாலஜி அடாப்டிங் தி இன்ஃபினிட்டி காசல் ஸ்டோரி வாஸ் அனௌன்ஸ்ட் ஆஃப்டர் த 4th சீசன் ஃபினாலே இன் ஜூன் 2024. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன இதுன்னு தெரியல. நான் அதோட சின்ன ஒரு டீஸ் மட்டும் பார்த்தேன் யூடியூப்ல, கிரன்ச்சி க்ரோல்ல இருந்துச்சு. ஓகே, தட் வாஸ் வெரி டீசென்ட். அதில் ஆக்சுவலி கேம் ஆஃப் த்ரோன் சீசன் 8 வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டீஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வெறித்தனமா இருக்கும், வேற லெவலில் இருக்கும். புகைகள்லாம் போட்டு அந்த ஸ்டாக்ஸோட அடியில் ஒரு கிட்டத்தட்ட சிமெண்ட்ரி மாதிரி ஞாபகத்தமா செத்து போனவங்களுக்குலாம் சாட்சி வச்சிருப்பாங்க. அங்கே ஒரு நல்லா ஃபாக் மாதிரி வந்து டெனரிஸ் டார்கன் இருப்பாங்க, ஜான்சனும் இருப்பாரு, அவர் ஏகன்டா இருக்காரு, காலம் பைஸ்ங்கிற மாதிரி.
அவர் அங்க இருப்பாரு. அந்த மாதிரி சான்ஸா இருப்பாங்க, ஆர்யா இருப்பாங்க. தட் வாஸ் இன்னும் டார்க் நைட் வருதுங்கிறத சூப்பரா அதை காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது இல்ல. ஓகே, இப்போதைக்கு எனக்கு இவங்க கொடுக்கறது எல்லாமே டீமன் ஸ்லேயர் எனக்கு ஆஃபர் பண்றது எல்லாமே என்ன கிடைக்குதோ போதும், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மனநிலையில தான் நான் வந்துட்டேன் கைஸ். ஸோ தட்ஸ் இட். டீமன் ஸ்லேயர் இவ்வளவுதான் எனக்கு கொடுத்துச்சு. படம் தான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். நீங்க வேற ஏதாவது அனிமே பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்ச அனிமே வேற ஏதாவது இருக்குன்னா லெட் மீ நோ. சஜஸ்ட் பண்றதுக்காக இருந்தா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்க்குறேன். அண்ட் வேற என்ன, வேற அப்கமிங்ல இப்ப ஹஷிரா முடிச்சுட்டு அந்த இன்ஃபினிட்டி காஸ்ட்ல வச்சுக்கு டைம் ஆகும். இன் பிட்வீன் வேற ஏதாவது பெட்டரான ஒரு சீரிஸ் ஒன்று பார்க்கறதுக்கு இருக்குன்னா அதையும் தெரியப்படுத்துங்க. நீங்க பார்த்ததே ஷேர் பண்ணுங்க, வேற ஏதாவது நல்லா இருக்குன்னா சஜஸ்ட் பண்றதா இருந்தா அதுவும் பண்ணுங்க. அன்டில் தென் பாய்.